இப்போ என் கையில் இருக்கிறதான் வந்துட்டு கருவேலங்குச்சி. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி பேர்த்துக்கு கருவேல மரம் தெரியுமா என்னன்னு தெரில. ஆனால் ஆளும் வேலும் பல்லு குருதிங்கிற பழமொழி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் ஆளுங்கிறது வந்துட்டு ஆலா மரத்தையும், வேலுங்கிறது வந்துட்டு நம்ம கருவேலா மரத்தையும் குறிக்குது. இதில் கருவேலா மரம்னா நீங்கள் பார்க்க வேண்டியது சீமை கருவேலையில் நம்ம நாட்டு கருவேல மரங்கள். சரி, இதில் என்னடா பல்லு குருதி அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பேஸ்ட் ப்ரஷ்ஷுக்கு பதிலாக இதை வச்சு பல் வளர்க்குறப்ப நம்ம பற்களும் ஈர்களும் இன்னும் வலுப்பு. உங்களுக்கு கருவேல மர குச்சிகள் வந்துட்டு கிடைக்கலன்னா கருவேல மர பட்டைகளை வந்துட்டு நீங்கள் பொடி செஞ்சு வச்சு பயன்படுத்தலாம். உங்களுக்கு கருவேல மர பட்டைகளுமே கிடைக்கலன்னா சந்தைகளில் நிறைய கருவேல மர பட்டையில் செஞ்ச பட்பொடிகள் இருக்கும், அதை வாங்கி பயன்படுத்தலாம். இந்த குச்சியில் என்ன மருத்துவ பயன்கள் எல்லாம் இருக்கோ எல்லாமே கருவேல மர பட்டைகள்லையும் இருக்குது. நம்ம பற்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான பல விஷயங்கள் இந்த கருவேல மரத்தில் இருக்குது. அது என்னென்னங்கிறத நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க.